இன்னைக்கு வீடியோவில் வேர்ட்பிரஸில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபார்ம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு ஒரு கான்டாக்ட் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற வேரியஸ் டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் ரிலேட்டட் வந்து நம்மளோட பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்ன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. இதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் நான் இந்த கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். என்னன்னாக்கா ஆடியோ வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலி நான் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ எடிட்டர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் இந்த ஆடியோ என்னால் கரெக்ட் பண்ண முடியல. இது வந்து என்னோட வாய்ஸ் இஷ்யூ. ஆக்சுவலி என்னோட வாய்ஸே அப்படி தான் இருக்குது. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ். அதனால் என்னால் வந்து இந்த ஆடியோவை இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது சொல்யூஷன் தான் நீங்கள் வேணால் சொல்லுங்கள். நான் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்டில் இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சேனலே கூட பார்க்க வேணாம். பட் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேர்ட்பிரஸ் ஒரு டேஷ்போர்டில் இருக்கோம். இதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது நான் வந்து ஆக்சுவலி என்னோட லோக்கல் மிஷினில் தான் நான் பண்ணியிருக்கேன் கான்ஃபிகரேஷனு. ஸோ இது எப்படி லோக்கல் மிஷினில் பண்ணணும் அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உங்களோட லோக்கல் மிஷினில் நீங்கள் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இந்த பேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே போயிட்டு ஆட் நியூ பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான கான்டாக்ட் பேஜ். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜுக்கு பேர் வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த பேஜ் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கான்டாக்டர்ஸ் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் இந்த டைட்டில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த ஃபார்ம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போயிட்டு அப்பேரன்ஸ் இல்லை ப்ளக்கின்ல போயிட்டு ஆட் நியூ ப்ளக்கின் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நெஞ்சா ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த ப்ளக்கின் பேஜ் வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயே வந்து ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், நெஞ்சா ஃபார்ம்ஸ்னு. அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போய் டிஃபால்ட்டாக அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. நீங்கள் அதையே வேணாலும் ரீயூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணாக்கா இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஃபார்மு, கலெக்ட் ஃபீட்பேக்கு, கான்டாக்டர்ஸு, டிலேட் டேட்டா ரெக்வெஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு சில ப்ரீ டிஃபைன்டு ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாங்காகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த கான்டாக்ட் ஃபார்ம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிளாங்காக ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டெலாம் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சிங்கிள் செக் பாக்ஸு, செலக்டு, அப்புறம் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, இமெயில் அட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நேம் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் நேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் போட்டாச்சு. அப்புறம் வேறு என்ன வேணும்னா நமக்கு வந்து இமெயில் அட்ரஸ் வேணும், அப்புறம் ஃபோன் நம்பர் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நமக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொன்று என்ன எடுத்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராப் டவுன் ஒன்று எடுத்து போடுறேன், செலக்டு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஒன்று எடுத்து போடுறேன். அது கீழே சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டனும் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட் நேம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம்னு இங்கே டிஃபால்ட்டாக நேம் வருது. இது ரெக்வயர்டு ஃபீல்டான்னு கேட்குது.
நீங்கள் எஸ் வேணா எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெட் கலர் சிம்பிள் வரும், ஸ்டார் வரும். டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ. ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டரில் வந்து நீங்கள் ஏதாவது ஷோ பண்ணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த உள்ளே போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அது வந்து விசிபிள் ஆகும். இந்த மாதிரி வந்து என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். லாஸ்ட் நேம் வந்து ஆப்ஷனில் கொடுத்துடலாம். இமெயில் வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோன் நம்பர் ஆப்ஷனில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வயர்டாக மாற்றிக்கிட்டு, இது செலக்ட் பாக்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரே ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது. எதுக்காக உங்களுடைய வியூவர் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து கான்டாக்டர்ஸ், செகண்ட் வந்து சர்வீஸ் ரிலேட்டட்னு கொடுத்துட்றேன். தேர்ட் வந்து அதர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த 3 ட்ராப் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். அடுத்த பேராகிராஃப் டெக்ஸ்ட் வந்து இது ஆப்ஷனல் தான், நமக்கு அது கொடுத்துக்கலாம். அப்படியே அடுத்து சப்மிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு உங்களுக்கு வேணுமா இல்லை வந்து வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு சப்மிட்டே இருக்கட்டும், எனக்கு இதுவே ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் டன் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இமெயில் அண்ட் ஆக்ஷனில் சக்ஸஸ் மெசேஜ் அதுவும் வரணும். அட்மின் இமெயிலு, ரெக்கார்ட் சப்மிஷன் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அட்வான்ஸில் போயிட்டு இதெல்லாம் ஓகே, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, சும்மா பப்ளிஷ் மட்டும் பண்ணிவிடுங்க. இங்கே பப்ளிஷ் பண்ணால் அந்த ஃபார்ம் கேட்குது. இங்கே நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னாக்கா மை கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஃபார்ம் வந்துடுச்சு. இதுதான் மை கான்டாக்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம வந்து இப்போ நம்மளோட பேஜுக்கு போகலாம். ஸோ எங்கள் பேஜ் இங்கே இருக்க பாருங்கள், இங்கே வந்துட்டேன். இப்போ இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஃபார்ம் தான் வரல. ஸோ அதனால் நான் ப்ரௌசரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பாருங்கள் நிஞ்சா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து உங்களோட ஃபார்ம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மை கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்றத நம்மளோடது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னாக்கா பேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே வந்துருச்சு பாருங்கள், மை கான்டாக்ட் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ் மார்க்டு வித் ஸ்டார் இஸ் ரெக்வயர்டு இதெல்லாம் போட்டு வந்துருச்சு. செலக்டில் வந்துட்டு நான் வந்து சர்வீஸ் ரிலேட்டட்னு கொடுத்துட்டு திஸ் இஸ் டெஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டு சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் யுவர் ஃபார்ம் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. இப்போ இந்த என்ட்ரியை நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னாக்கா, இந்த நிஞ்சா ஃபார்ம்ஸ்லேயே இங்கே பாருங்கள் இந்த சப்மிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபார்ம் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மு அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் சப்மிட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அவங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, சர்வீஸில் என்ன காரணத்துக்காக அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் என்ன டெக்ஸ்ட்டு, அப்புறம் என்ன டைமில் வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களை டேரெக்டாக இங்கேருந்து இங்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், உங்கள் சஜஷன், உங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி இருக்கிற யாருக்காவது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து அவங்க கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.